வணக்கம். இப்போ மாரோ பாயிண்டில் டிஜிட்டல் ப்ரமோட்டர் பிளானை எப்படி நம்ம ரினியூவல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாரோ பாயிண்டில் உங்கள் யூசர் ஐடி உங்கள் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி உள்ளே போயிருங்க. இதில் இந்த மேலே 3 லைனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கீழே பாருங்கள், லெவல் லிஸ்ட்டுக்கு அடுத்தது இருக்கும் ரினியூவல் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரினியூவல் ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாருங்கள், செலக்ட் ரினியூவல் டைப்பு. இப்போ ரினியூவல் டைப் என்ன ரினியூவல் டைப் நம்ம பண்ண போகிறோன்னா, நம்ம செல்ஃப் இன்கம் ரினியூவல் மட்டும்தான் இப்போ பண்ண போகிறோம். சரிங்களா? அதனால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்கம் பிளான் ரினியூவல் ரோலு, அதாவது என்ன ரோல் நம்ம ரினியூவல் பண்ண போகிறோம்னா, நம்ம டிஜிட்டல் ப்ரமோட்டர் தான் இப்போ நம்ம ரினியூவல் பண்ண போகிறோம். அப்போ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரினியூவல் டெபாசிட் ருப்பீஸ். நம்ம ரினியூவல் டெபாசிட் ருப்பீஸ் எவ்வளோ பண்ண போகிறோம்னா 2400. சரிங்களா? அடுத்தது டேட்டு, அதாவது எந்த டேட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க கம்பெனிக்கு அப்படின்னா, நான் இன்றைக்கி டேட்டில் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன், இன்றைக்கி தான் பண்ண போகிறேன். சரிங்களா? அடுத்தது எந்த பேங்க் மூலிமா நான் பேமெண்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் என்னோடய பேங்க் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் மூலிமா நான் பண்ணியிருக்கேன், அதை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நான் கூகுள் பேயில் தான் பண்ண போகிறேன். கூகுள் பே, ஃபோன்பே, நீங்கள் இது மூலிமா எதில் பண்ணாலும் இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ நம்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை இந்த இடத்துல டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பேமெண்ட் பண்ண ப்ரூஃப் ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பேமெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ கம்பெனி ஜொமேட்டோ கம்பெனிக்கு நான் பே பண்ண போகிறேன். சரிங்களா? எவ்வளோ பண்ண போகிறேன்? 2400. இந்த இடத்துல கீழே ஆட் அ நோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் யாருக்காக பே பண்ண போகிறீங்களோ அவங்க பேரை போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் எனக்காக பே பண்ண போகிறதுனால என் பேர் அங்கே போட்டேன். இப்போ 2400 நான் கம்பெனிக்கு பே பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வரும். இங்கே கீழே டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ண இந்த பேமெண்ட் ப்ரூஃபை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்க்ரீன் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்துக்கோங்க. இப்போ இதில் யூபிஐ நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்பர். இந்த நம்பர் தான் நம்ம அங்கே டைப் பண்ணணும். சரிங்களா? இப்போ அந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பரை இங்கே நம்ம டைப் பண்ணியாச்சு. இந்த நம்பரை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா டைப் பண்ணுங்கள். சரிங்களா? நம்பரை தப்பாக போட்டுறாமல் கரெக்டாக பார்த்து அந்த நம்பரை பார்த்து போட்டு கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கீழே பாருங்கள், சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை உள்ளே போய் நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த இடத்துல முதல்ல இருக்குது. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து இது மாதிரி தான் வரும். யுவர் ரெக்வஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு போட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துடும். சரிங்களா? இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறதுனால எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ரினியூவலோட பேமெண்ட்டு சக்ஸஸாக முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து அடுத்து வெரிஃபை பண்ணதுலேருந்து நமக்கு பேமெண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த பேமெண்ட்டு, அதாவது டெய்லி வரக்கூடிய இன்கம்மு, நமக்கு கிடைக்கக்கூடிய ரெஃபரல் இன்கம்மு எல்லாமே ஆட் ஆகிரும். இப்போ உங்கள் டவுன்லைனில் இருக்கிறவங்க அவங்க ரினியூவல் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கான அந்த ரெஃபரல் இன்கம்மும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ரினியூவல் பண்ணுறதுக்கு இதுதான் ஆப்ஷன். இதே ஆப்ஷன் தான் கஸ்டமர் பிளானில் இருக்கிறவங்களுக்கு சேம் இதே தான். சரிங்களா? ரினியூவல் ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன டைப்புக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ அடுத்தது ரெஃபரல் இன்கம்காக நம்ம ரினியூவல் பண்ணணும்னா ரெஃபரல் இன்கம்காக ரினியூவலை கிளிக் பண்ணிக்கோங்க. செல்ஃப் இன்கம்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்கம் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கஸ்டமர் பிளானில் இருக்கிறவங்க ரினியூவல் பண்ணுறதா இருந்தால் சேம் இதே தான். இந்த இடத்துல கஸ்டமர் பிளான் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு சேம் டீட்டெயில்ஸ் இது அதேமாதிரி தான், இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள்.
ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 டேயில் உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நம்ம ஐடியை வந்து திரும்பவும் ரினியூவல் பண்ணி விட்ருவாங்க. சரிங்களா? இதுதான். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு அப்படின்னா கீழே நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன்.